நாங்கள் பல்கலைக்கழகத்தில் மண் சுமந்த மெனியர் செய்யக்குள்ள அவர் வருவார் ரிஹர்சலுக்கு வந்து தன்னுடைய ஐடியாக்களை சொல்லுவார். அவர் வருவார், ஜனமண்ண வருவி நம்ம எல்லோரும் வந்து அப்போ எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு கூட்டு வாழ்க்கை, எல்லாரும் கூட்டாக செயல்படுதல், கூட்டாக சந்தோஷித்தல், கூட்டாக சிரித்தல், கூட்டாக மகிழ்தல், அந்த நிலையெல்லாம். அப்போ அந்த சண்முலிங்க மாச விட்ட கதைச்சா பிறகு அந்த அந்த ராவில் நாங்கள் லைட் இருக்காது. அந்த நாளில் தான் நான் அந்த நெருப்பின் அழகை கண்டுபிடித்தது. என்னென்னு சொன்னால், அந்த நாங்கள் வெளிக்கிட்டு சைக்கிளில் வரைக்கும் இந்த கடைகளுக்கு முன்னுக்கு கூட்டி எரித்து கொண்டிருப்பாங்க. அப்போ அந்த இரவில் அந்த நெருப்பின் வெளிச்சம் ஒரு நல்ல ஒரு உணர்வை தரும். அப்போ நாங்கள் எங்களுடைய உயிர்த்த மனிதர் கூத்து நாடகத்தில் அந்த கூட அந்த விஷுவல்ஸ், அந்த ஈவன் உடுப்பு கூட அந்த கலரைத்தான் நாங்கள் அந்த கீழே சாம்பலில் இருந்து வருகின்ற நெருப்பு என்ற மாதிரி அந்த மேலே வந்து அந்த நெருப்பின்ற கலர்லாம் அந்த உடுப்பு இருக்கும். அவ்வாறு நாங்கள் அதை இருந்தோம். அப்போ அந்த அவருக்கு அந்த சமூகத்திலே ஒரு கூட்டு, அதுக்கு நாடகம் உதவி செய்கிறது, அவ்வாறாக நாடகங்கள் இருக்க வேணும் என்ற உணர்வுகள் எல்லாம் அவருக்கு இருந்தது. ஆனால் பிறகு இந்த இடம்பெயர்ந்த வாழ்வு போய் இங்கே எல்லாம் அலைஞ்சு திரும்பி வந்தது. ஆனால் அந்த அந்த கடைசி காலங்களில் எங்களோட விட்டு ஒவ்வொரு நாளும் பெறுவார். அப்போ அந்த நாட்களில் இப்போ நாங்கள் இங்கே இருக்கையில் நாங்கள் வெளியில் இருந்தாங்க, வெளியிலேருந்து கொழும்பில் அங்கே எல்லாம் இருந்தாங்க. அப்போ இவர் அந்த எங்களை விட்ட 3 பேப்பரும் எடுக்கிறார். அப்போ 3 பேப்பர், உதயன், வலம்புரி, தினக்குரல், அந்த 3 பேப்பரையும் வந்திருந்து வாசிப்பேன். அப்போ அது ஆமிக்காரருக்கு கூட தெரியும், இவர் அந்த பேப்பர் வாசிக்க போகிறது, இங்கே இருக்கிறது, 10 மணி பேப்பர் வாசிக்கிறேன்ட்டு ஆமிக்காரனுக்கு அவன் கேட்பான், இந்தியா போகிறான்னு சொல்லி. அப்போ இவர் வந்து வாசிப்பார். அவர் அந்த தொடர்பை விடையில்லை. அப்போ நாங்கள் திரும்பி வந்த பிறகு அவர் கதை கேட்க அவருக்கு அந்த சில ஆதங்கங்கள் இருந்தது. ஒன்று என்னென்னு சொன்னால், அவருக்கு அந்த நாடக போக்கு சம்பந்தமாக அவருக்கு ஒரு அதிருப்தி இருந்தது, ஒரு கவலை இருந்தது. அதிருப்தி என்று கொஞ்சம் ஹார்டான ஸ்டேட்மெண்ட் என்று சொன்னாலும் ஒரு கவலை இருந்ததுன்னு சொல்லலாம். அவர் ஒருக்கா சொன்னால் என்னென்னு சொன்னால், இந்த செமினார் ஒரு நாடகம் செய்ய வேணும், அதில் மியூசிக் நியாயமான அளவுக்கு வர வேணும். அந்த மியூசிக்ன்றது கொண்டாட்டத்தோடு சேர்ந்தது. அவர் அதை சொன்னார், அந்த மியூசிக் கூட வர வேணும். அவருக்கு அந்த ஏற்கனவே இருந்த நாடக போக்கூட. அப்போ என்னென்னு சொன்னால், அவர் ஆரம்பத்தில் ஊர்களில் நாடகம் செய்து கொண்டிருந்த ஒரு ஆள், கலைவாணர் நாடகம் என்றவன் சொல்லி அவரை போல இருக்கிற ஆட்கள். அப்போ ஊரில் நாடகம் செய்கிறது அது இன்னொரு கல்ச்சர். அதை நாங்கள் ஆறுதலாக கதைக்கணும், ரைதன் அதை பற்றி கதைப்பார். அப்போ அவர் நாடகரங்க கல்லூரி 78ஆம் ஆண்டு தொடங்கிக்கல அவர் தன்னுடைய நண்பர்களை விட்டுட்டு இதுக்கு வாரார். அப்போ அந்த நண்பர்கள் கொஞ்சம் கசப்படைஞ்சிருக்கிறார்கள், நீ எங்களை விட்டு போகிறாய் என்று சொல்லி. ஆனால் இவர் அந்த நாடகம் படிப்பாக வர வேணும், நாடக படிப்பு என்று சொல்லி அவர் அதுக்கு வந்துட்டார். சண்முலிங்க மாஸ்டரை நாடகம் படிக்க அனுப்பினதிலே இவர் ஒரு டிப்ளமா கோர்ஸ் அப்போ இருந்தது. அது உண்மையிலே 1 வருஷ கோர்ஸ் தானே, 2 வருஷம் நீடித்தது கொழும்பில். அந்த கோர்ஸுக்கு அனுப்பினாலே இவரும் ஒரு ஆள். அப்போ அது மோனோர்ஸ் எழுதியிருக்கார் இன்னைக்கு. அப்போ இவர் அந்த நாடகம் படிப்பார் ஒன்று. அப்போ இவர் அதுக்கு வாரார். அப்போ பிந்திய நாட்களில் அப்போ அந்த நாடக கல்லூரியின் நாடகங்கள் இப்போ சண்முலிங்க மாஸ்டர் சொல்கிற ஒரு இடத்துல என்னென்னு சொன்னால், அப்போ அந்த நாடக கல்லூரி இருந்தது, அவைக்காட்டு கலைக்கழகம் இருந்தது. அப்போ அந்த ரெண்டுக்கும் இடையே ஒரு ஐடியாலஜிக்கல், ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு டிஸ்கஷனும் இருந்தது. மேற்கத்திய நாடகம் அல்லது சண்முலிங்க மாஸ்டர் ஒரு கட்டத்தில் சொல்கிறார், அது இப்போ நாங்கள் வெள்ளை மாவை வேண்டினாலும் கூட அதை நாங்கள் இடியப்பமாக தான் வைக்கணும். அப்போவே அந்த பிரச்சனை இருந்தது. இப்போ அந்த நாடகத்தின் வடிவம் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை இருந்தது. அப்போ அந்த மேற்கத்திய நாடகத்தில் அதின் வடிவம், அதில் நெறியாளர் என்ற முக்கியத்துவம்,
அது நிறைய ஒரு சர்வாதிகாரி என்ற ஒரு எண்ணக்கரு, மற்ற கேரக்டர் என்ற முக்கியத்துவம், ஒரு 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 பாத்திரம், ஒரு கேரக்டர்ன்றது ஒரு கேரக்டர் என்ற எண்ணக்கரு அங்கே முக்கியமானது. அப்போ ஒரு ஒரு கேரக்டர்ன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் ரைட் ஒரு 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 மனுஷனுடைய குணாம்சம், அவன் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன், அவன் கோவக்காரனா இல்லையா, அவன் மற்றவர்களுடைய எப்படி உறவு கொள்ளுவான், அவன் ஒரு டீச்சரா அல்லது டாக்டரா என்னன்னு சொல்லி இந்த இந்த அம்சங்கள் எல்லாம் அந்த முழுமையாக வருகிற ஒரு கேரக்டர் அந்த அந்த நாடகத்தில் ஒரு முக்கியமாக. அப்போ மற்றது அந்த அங்கே ஆடியன்ஸ் வந்து இப்போ பெர்ஃபார்மருக்கும் ஆடியன்ஸுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து அங்கே இன்னொரு வகையானது. அப்போ இது வந்து அப்போ இவர்கள் செய்து வந்த நாடகத்திலிருந்து ஒரு மாற்றமானது அல்லது வித்தியாசமானது, எதிரானது என்று சொல்லலாம். ஆனால் இவர் அது படிப்பு என்ற வகையிலே அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் பிறகு திரும்பி வந்து அந்த நாடகம் நடிக்கல இது அந்த நான் கொஞ்சம் அதை தியரட்டைஸ் பண்ணுறேன். இப்போ திருப்பி வந்து நாடகம் நடிக்க அவர் ஒரு பாத்திரம் நடிக்க வேண்டி வருது. அந்த இந்த பாத்திரம் என்ன, அந்த இந்த இந்த ஆய்வில் அந்த ஒரு தனி ஒரு கலைஞன் வந்து ஒரு தனி கலைஞன் அவனுக்கு புகழ் கிடைக்கல, குடித்து சீரழிகிறான். அந்த அந்த கரெக்டரை சொல்ல இருக்கா? அந்த கரெக்டர் அவரும் ஒரு ராணுவத்தில் வேலை செய்தவர், நடிகனாக இருந்து பிறகு பிரதான நல்ல நடிகனாக இருந்து பிறகு அங்கே அந்த அரங்கில் அவருக்கு முக்கியத்துவங்கள் குறைஞ்சி பிறகு அவர் அந்த கோமாளியாக நடித்து பிறகு அதுக்கு பிறகு இனி இல்லைன்னு சின்ன சின்ன பாத்திரங்களை செய்து கொஞ்சம் காசுக்காக வேலை செய்து வந்து தன் வாழ்க்கையை எல்லாம் இழந்து போய் நிற்கிற ஒரு ஆள். அந்த பாத்திரம் இவரை நடிக்க சொன்னார். அந்த பாத்திரத்தை அது இவருக்கு ஒரு தாக்கம். அப்போ என்னன்னு சொன்னால் இவர் அதை தன்னோட இணைச்சி அது தன்னோட இணைச்சி பார்க்குற என்ன, இவரும் இராணுவத்தில் இருந்தவர். அப்படியா? அதுவும் பீரங்கி. என்ன அந்த அந்த நாடகம் எனக்கு முழுமையாக தெரியாது. நான் அப்போ தான் இவர் பழைய. அப்போ இவருக்கு வந்து இது எனக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கா, என்ன தாக்குறதுக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கா என்று சொல்லி அவர் கடுமையாக அதோட அவர் அந்த அந்த உறவை கொஞ்சம் முறிச்சு கொள்கிறார். அப்போ அதே எங்களோட கதைப்பார், இது தனக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கு, தன்னை தான் இப்படித்தான் பெற போகிறேன், தன்னை எதிர்காலம் இப்படித்தான் என்று தான் அதை குறிக்கிறதான் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இது என்னென்னு சொன்னால் இது ரெண்டு ஐடியாலஜிக்கு இடையேயான அல்லது ரெண்டு ஒரு கல்ச்சருக்கு இடையேயான ஒரு ஒரு முரண்பாடு. என்னென்னு சொன்னால் ஒரு வெஸ்டர்ன் இதில் வந்து கரெக்டர்ன்றது அதுக்கும் நடிகனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நடிகன் அந்த கரெக்டரை போல செய்தல், இமிட்டேட் பண்ணுதல், அதுதான் அந்த தத்துவம். ஆனால் எங்களுடைய மரபில் எங்களுடைய பண்பில் நாங்கள் அப்படி இல்லை. அந்த கரெக்டர் கூடாக நான் என்ன செய்வேன். அப்போ என்ன செய்யக்குள்ள அப்போ நான் என்றதான் அதுக்கு வருது. அப்போ அது அவருக்கு ஒரு பெரிய தாக்கமாக இருந்தது. அப்போ அவருக்கு அந்த நாடக முறைமை சம்பந்தமாக, ஆனால் அதை கிளியராக சொல்ல இல்லை. இப்போ நானும் கூட அப்போ இருந்ததை விட இப்போ தான் அதை கொஞ்சம் கூட கிளியராக யோசிக்கிறேன். இப்போ ரசிகாபரியில் 2 3 நாள் யோசிக்க நான் அதை யோசிக்கிறேன். என்னோட கூட நான் இதை கதைக்க இல்லை. இன்றைக்கு நேற்று தான் நான் இதை யோசிக்கிறேன். அந்த அந்த கரெக்டர் இந்த வெஸ்டர்ன் தியேட்டரில் கரெக்டர்ன்றது முக்கியம். அந்த கரெக்டரோட ஆக்டர் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. ஆனால் எங்களுடைய மரபில் எனக்கூடாகத்தான் அது வரும். நாங்கள் சினிமா படத்தில் எம்ஜிஆர், இப்போ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் 8ஆம் வகுப்பு படிக்கல, என்னுடைய மாமா சொன்னார் எம்ஜிஆரை எம்ஆர் ராதா சுட்டு போட்டார். காலம நியூஸ், நான் பள்ளிமணி கூட நிற்கிறேன். ராஜனும் இது கடைசி வரை நம்ப மாட்டேன். அப்போ ஏதோ வெலிங்டன் தியேட்டரில் ஏதோ ஒரு படம் ஓடுது, விவசாயியோ தொழிலாளியோ ஏதோ ஒரு படம். நான் சொல்கிறேன் வேணுமெண்டா என்னோட இந்த படத்துக்கு வாருங்கோ, 2 பேரும் எவ்வளோ நட்பாக இருக்கிறாங்களன்றதை நான் காட்டுறேன். அந்த அப்படித்தான் எங்களுக்கு பழக்கமே. அந்த ஆளை பார்த்து எம்ஜிஆரை பார்த்து தான் பழக்கமே தவிர, அதான் இன்றைக்கு விஜய் இவ்வளவு இதாக இருக்குது.
அது அந்த தியரியில் இல்லை. அப்போ இது அரசையாவுக்கு ஒரு அந்த அந்த அவருடைய இறுதி காலத்தில் ஒரு சரியான ஒரு பிரச்சனையை கொடுத்த, ஒரு மனத்துக்கு ஒரு வேதனையை கொடுத்த ஒரு விஷயம். அப்போ அப்போ அதுலேயே தான் சொல்கிறேன், நான் பிழை விட்டுட்டனோ. அப்போவும் அவங்க சொன்னவங்க, தன்னுடைய நண்பர்கள் சொன்னவங்க, தனதை கேட்க இல்லை. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் அவற்றை நண்பர் பட்குணத்தை போய் சந்திக்கிறோம். பட்குணம் அந்த கதைகளை திருப்பி அவரும் இப்போ இறந்து கூட பட்குணத்தின் மகனுக்கு நாங்கள் சொல்ல யோசிச்சு, நாங்கள் மகனாக இருக்கிறீங்களா தெரியுது இல்லையேன்னு என்ன மகனை நான் அந்த முகம் மறந்து போச்சு. அப்போ பட்குணத்தோடு போய் கதை இவையெல்லாம் அந்த இவே நாடகம் போடுறன்றது. அப்போ வனோரா தியேட்டரில் நாடகம் போடுறது, இவையெல்லாம் நாடகம் போட்டு கடைசியாக இவையை பிடிச்சி வச்சுட்டாங்க உள்ளுக்கு. ஏன்னு சொன்னால் காசு வேட்ட காசு இல்லை. கடைசியாக பற்குணத்தின்டையோ வெற்றியோ தாய் கேள்விப்பட்டு நகையை அடைய வச்சு போட்டு வந்து கொடுத்து தான் இவையை மீட்டு கொண்டு போனது. அப்படித்தான் இவை நாடகம். இது எங்களுக்கு வந்து அனுபவம் இருக்குது. ஊர்களில் நாடகம் போடைக்கு ஆடை வித்து காசு கட்டுறது, பாட வித்து காசு கட்டுறது என்ன எங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆனது. அப்போ இதோடு சேர்த்து அரசையா சொல்கிறாருன்னு சொன்னால் மியூசிக் கூட வார ஒரு நாடகம் தேவை. அப்போ இதில் இந்த அந்த இவர் கலைவாணர் நாடகமன்றம் இருந்தவர். அப்போ இந்த ஊரில் இருந்த நாடகங்கள் பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். அந்த எங்களுடைய இலக்கு வந்து என்று சொன்னால் ஊர் கூடி ஊரரங்கும், ஊர்கள் கூடி தேசத்து பேரரங்கும் என்றதான் எங்களுடைய இலக்கு. நாங்கள் அதை இப்போ இதில் நாங்கள் முழுக்க சொல்ல இல்லை. ஊர் கூடி இந்த மட்டக்களப்பிலே ஒரு இது ஒன்று இருக்கு என்று சொன்னால் ஊர்கோயில் தேசத்து கோயில் என்று சொல்லி ஊர்களில் சின்ன சின்ன கோயில் இருக்கும். அதில் கூடி கொண்டாடுவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, மேளம் அடிப்பாங்க, சேர்ந்து சாப்பிடுவாங்க. பேருந்து அந்த கூராவளி என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த கூராவளி அங்கே குடியிருப்பே இல்லை, அது ஒரு காடு. அதுக்கு 7 ஊர்களில் இருந்து வந்து அங்கே 2 நாள் நின்று ஆடி பாடி மேளங்கள் அடித்து சேர்ந்து பொங்கி சாப்பிட்டு திருப்பி வருவார்கள். அவர் சொல்லுவார்கள்னா, நாங்கள் திருப்பி போகைக்குள்ள தங்களுக்கு தங்களோட தொழில்கள் பெருகும். நான் அந்த கூராவளியில் ஒரு பையனை கண்டு, அவர் ஒரு 14 வயது பையன் இருக்கும். ஏன் ராசா இங்கே வாருங்கண்டா. அவன் சொன்னான், அங்கே சார் அசுத்த காற்று, இங்கே ஒரு நல்ல காற்று, அந்த காற்றை அடைகிறதுக்காக வந்திருக்கிறோம். அதான் அந்த வெளிகள். அப்படியான வெளிகளை நாங்கள் உருவாக்குறது தான் எங்களுடைய நோக்கம். நீங்கள் உங்களோட இந்த ஊர் நாடகங்களை கொண்டு வர பற்றி இந்த கருத்துக்களை சொல்லலாம். இவர் தன் இறுதி காலங்கள் எல்லாம் என்னோட சொல்லியிருக்கிறார், தான் எப்படி சில இந்த சித்தர்கள் அவைகளை ஒரு தூர இடத்துக்கு கூட்டி கொண்டு போய் காரில் கூட்டி கொண்டு வரையில அவைகள முறைமை அவர் சாக போகிறார். ஆனால் அவர் அதுக்கு முன்னம் தான் செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்கிறக்காக தான் காரில் கூட்டி கொண்டு போயிட்டு வாரார். அப்பேக்க அவருக்கு வரைகளை அவருக்கு இடையில் ஒரு வயிற்றாலடி வந்துட்டுது. வயிற்றாலடி வந்தால் அவர் போய் எல்லா இடத்துல டாய்லெட் இருந்துட்டு எங்கேயோ இடத்துல எல்லா இடம் தேடி ஒரு இலையை பிடுங்கி சாப்பினவரான். சாப்பின உடனே வந்தோடனே பிறகு அவருக்கு அந்த இது இருக்கே இல்லைண்டும் பிறகு அவர் அதுக்கு பிறகு இறந்துட்டாருண்டும். ஆனால் அவர் சொன்னவர் தான் சாக போகிறேன்றதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவர் ஒரு சமாதிக்கு அடிக்கடி போயிட்டு வரவர் இந்த கோண்டாவிலுக்கு இருக்கிறது அவர்கிட்ட அந்த என்ன சுவாமிகள்னு தெரியல, அந்த சமாதிக்கு போயிட்டு வரவர். குடைசாமி என்ன இவன் பேபி ஃபோட்டோ ஸ்டுடியோ எல்லாம் அதில் இருந்தபடியாக குடைசாமி போயிட்டு வர. மற்றது அந்த ஆன்மீக ஈடுபாடு அவருக்கு மிக முக்கியமாக இருந்தது. அப்போ அவர் ஒரு கதை சொன்னது, அந்த ஆன்மீக கதை என்னென்னா, இந்த நல்லூர் இந்த இது இருக்குத்தானே தேரடி இல்லை அந்த செல்லப்பா சுவாமிகள் இருந்த இடம், செல்லப்பான்னு சொல்கிறது இருந்த இடம். அப்போ ஒருக்கா செல்லப்பா சுவாமிகள் மட்டிவிலுக்கு போயிட்டு வரைக்கும் ஒரு மட்டியில் கத்திரிக்காய் வேணந்து வராம், நல்ல திறமான கத்திரிக்காய் வேணந்து இங்கே வந்து சமைச்சவராம். எல்லாம் பானைக்கு போட்டு எல்லாம் சோதி நல்ல வாசம் வார வரைக்கும் சமைச்சு போட்டு கொண்டு போய் அதை சொல்லி உனக்கு வேணுமோ அப்படியோ தேவையோ அப்படின்னு சொல்லி கொட்டினதான். அவ்வளோது சாப்பாட்டு தெரியும். இப்போ அதுக்குள்ள பெரிய அங்கால ஒரு கரையில் தான் சமைச்சு எல்லாம் சாப்பிட, அதாவது இந்த உடலை அந்த ஆசையை நோக்கி தூண்டி
உனக்கு சாப்பாடு தானே வேணும் எல்லாத்தையும் செய்து அதை அனுபவிக்கிற அந்த வர்ற தருணம் இல்லை என்று சொல்லி போட்டு கொண்டு கொட்டுறது. அப்படியான அந்த அவர்கிட்ட இருந்த அந்த ஆன்மீக ஈடுபாட்டை நான் கண்டு மெச்சியிருக்கிறேன். அப்போ அவர் அதே மாதிரி இந்த பெரும்பாலும் நல்லூர் கோயிலடியில் கடைசி காலங்களில் நிறைய நாள் அதில் இருப்பார். அந்த இதில் இருந்து நாங்கள் போகிற நேரம் கதைச்சி இது பண்ணுவார். அவற்றை கடைசி காலங்களை வடிவான முறையில் செய்யலைன்றது ஒரு விஷயமா இருக்குது. ரைட், இவ்வளோ தான் நான் அவரை பற்றி கதைக்க வந்தது. மற்றதை ஏன் அவற்றை இந்த இதில் நாங்கள் இந்த நாடகத்தை கொண்டு வரணும்னா, அந்த ஊர் நாடகங்கள் அது எல்லாருமே சொன்ன சரி, மார்க்கண்ட சார் எல்லாருமே, செம்மன்னான் சார் எல்லாருமே இந்த ஊர் நாடகங்களுக்குள்ளே இருந்தான் வந்தது. நவீன நாடகம்ண்டா என்னண்டே தெரியாது எங்களுக்கு. ஊர் நாடகங்கள்லாம் அந்த ஊர் நாடகங்களில் எல்லா வகையான குப்பைகளும் அதுக்குள்ளே இருக்கும். அந்த குப்பைகளுக்குள்ள தான் நாங்கள் நின்று நாடகம் செய்தது. அதுக்குள்ள சில நல்ல ஆக்கள் இருந்து நாடகம் செய்திருக்கணும். குழந்தை சாரும் ஊர் நாடகம் செய்தவர். அவர் சொல்லுவார், தான் ஒற்று நாளும் இந்த சினிமா பாட்டு போட்டு அதுக்கு வாயாட்டி நடித்ததில்லைண்டு. அதே மாதிரி சினிமா பாட்டு போட்டு வாயாட்டுறாக்களை நான் நின்று பார்த்து இவங்களேன்னு இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றெல்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன். சேரும் சொல்லி சிரிச்சிருக்கிறார். அப்படி வாயாட்டி செய்கிறது. ஆனால் அங்கത്തെ ஆக்கள் எல்லாம் அதை அற்புதமாக ரசித்து பார்க்கணும். இது ஊராக்கள்ன்ற பிரச்சனை. ஊராக்கள் செய்கிற வடிவம் அவ தாங்கள் விரும்பினது விரும்பாத அவையெல்லாம் செய்வினம். ஆனால் இங்கால ஒரு 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 புத்திஜீவிகள் மட்டம் அல்லது அறிவார்ந்தவர்கள் என்றவர்கள் அதுகளை ஒரு விமர்சன கண்ணோட்டத்தில் தூர இருந்து பார்த்தவை. ஆனால் அவங்களுக்கு அது பெரிய ஒரு கொண்டாட்டம். நான் கிட்டல போய் பாஷூரில் ஒரு அந்த ஊரரங்க முதல் புற ஒரு திருப்பி கொண்டு வந்து செய்தவர். அவருக்கு என்ன பேர்? அந்த கொலின்ஸ் இல்லை, இன்னொரு ஆள் அந்த பாட்டுக்கெல்லாம் வேஷம் போட்டு ஆடுவார். பேர் டாக்கண்டி நாங்கள் ஞாபகம் வருது இல்லை. லவன்ஸாவோ வேறு. அப்போ அவர் என்னென்னா அந்த இப்போ நடிகல்ண்டா நிறைய சாரி கட்டி டக்கு டக்குன்னு சாரி மாறிக்கொண்டு இருக்கும் எல்லாம். ஒருக்கா இஞ்சால சீனுக்கு இஞ்சால வேணும்னா அது மேலே கலனா அப்புறம் அடுத்த சாரி இருக்கும். அதே மாதிரி செட்டுகள் எல்லாம் போட்டு அந்த பாட்டுக்கு ஆடிவினோம். அது சினிமா இதுகள் எல்லாத்தையும் பாவனை செய்து இது பண்ணி செய்யணும். அப்போ அவங்களுக்கு அந்த நேரம் கிடைச்ச பெரிய பயிற்சி அந்த சினிமாவை அடியொட்டி வந்தது. அந்த சினிமா எல்லாம் நாடகத்தை அடியொட்டி வந்தது. பெரும்பாலான அந்த சினிமாக்கள் எல்லாம் நாடகம்தான். படத்தில் காட்டினாலும் அது நாடகம்தான். சிவாஜி கணேசனோ அங்கால தியாகராஜ பாகவதர் முதல் கொண்டு அது வரைக்குமே அது ஒரு படம் இருந்தப்போ அந்த ஊரரங்கு வலு ஸ்ட்ராங்காக இருந்தது. அதாவது ஒரு ஒரு இன்டலெக்சுவல் அதை போய் கை வச்சு அதை பார்த்து அதை விமர்சித்து அதை பிழைன்னு சொல்லி கொண்டு வர இது வரைக்கும் அது சரியாக தான் இருந்தது. அதே மாதிரி இப்போ இந்த நாடகத்தை ஒரு பாடமாக கொண்டு வந்து நவீன அரங்கு தான் சரியான ஒரு வடிவம் உண்டு இங்கால வந்து இதுகள் விமர்சிக்கப்பட்ட நிலையில் உண்மையில் அந்த கிராமத்தரங்கு ஒதுங்கிட்டுது, பேசாமல் போய் மறைஞ்சிட்டுது. இல்லை தாங்கள் பிள்ளையானாக்கள் பிள்ளையானதை செய்து கொண்டிருக்கிறோம், தாங்கள் விமர்சிக்கப்பட ஒதுங்கி இருக்கணும் இன்று ஒரு பக்கம் அந்த தாக்கமும் இருக்குது. தனியாக நான் இதை மட்டும் சொல்லலாது, இது மட்டும் நாங்கள் சொல்லலாது, வேறு வேறு காரணங்களும் இதுவும் ஒரு காரணம். அதுதான் நாங்கள் சிகராகூட கழிச்சது. இந்த நவீன நாடகம்ன்றது இந்த கிராமத்து வடிவங்களை ஊரரங்க இல்லாமல் செய்துட்டுதோ. அப்போ அந்த கிராமத்து அந்த வடிவங்களை இருந்தது. அப்போ அதுக்குள்ளால தான் நிறைய பேர் முளைச்சி வருவான். ஏனென்றா அவன் ஊரில் இருக்கிறவன் ஊரில் தன் கிராமத்தில் வீட்டை சூழத்தில் ஒரு மன்றம் இருக்கும். மன்றத்தில் போய் தான் பழகி போட்டு நாடாம் பழகி போட்டு செய்வாங்க. அப்போ அவனுக்கு பக்கத்திலேயே தானே வெளிப்படுத்தி கொள்றதுக்கான அந்த களம் பக்கத்திலே இருக்கும். அவன் வேறு ஒரு இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, வேறு ஒரு ஆள் அவரை இனங்காண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அந்த களம் இன்றைக்கு இல்லை. அவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வர இல்லைண்டா அங்கே இருந்து ஆக்கள் வராட்டி எப்படி இங்கே ஆக்கள் வரும்? அதுதான் இப்போ உள்ள பிரச்சனை. அப்போ அந்த கிராமங்களில் அதுகள் முளைச்சு அந்த சந்ததி, இப்போ நானோ ஜோன்சனோ சாரோ இவரையோ சரி, நாங்கள் ஊர் நாடகத்துக்கு நவீன நாடகங்களை உருவாக்கல. நாடகத்துக்கு வரைக்கும் நாடகம் தெரிஞ்சு வந்த நாங்கள் அப்போக்க நாங்கள் கிராமத்துக்கு இருந்து அந்த ஊர் நாடகங்களோட வந்து நவீன நாடகத்துக்கு வந்தது. ஏன் இப்போ அடுத்த ஆள் வேறே இல்லை, அந்த கிராமத்துக்கு ஏன் வேறே இல்லை. அப்போ இந்த இடத்துல வச்சுக்கொண்டு இப்படியான ஒரு முறையை ஊக்குவிக்கிறது. நான் திரும்ப போய் நவீன அரங்குண்டு அங்கே அதுக்குள்ள ஒரு பயிற்சியை செய்கிறத விட அவனுக்குள்ளால முளைச்சி விரைக்குள்ள அது விருப்பத்தோடு வரும்.
சரியோ அது ஒரு கல்வின்ற அப்பால விருப்பத்தோடு வரும். அந்த காரணத்தால் நாங்கள் இந்த ஊர்ப்புறங்களில் இருக்கிற கிராமத்து அந்த மன்றங்கள் அவைன்ற நாடகங்களை மேலே கொண்டு வந்து அங்கே இருக்கிற அவைகளை சுயமாக இயங்க பண்ணுறதுக்கான ஒரு அடித்தளமை இன்றைக்கு அந்த அரசையாண்ட நினைவு தினத்தில் நாங்கள் அதை நினைவு கூறுறோம். அப்போ உண்மையாக அரசையாவை பொறுத்தளவில் அவர் நவீன நாடகம் எப்படி உள்வாங்கினது, அவர் எப்படி அதிலிருந்து விடுபட்டு இஞ்சால வந்தார் என்றது, அவே பற்குணம் அவைன்ற மற்றாக்கள் எப்படி கவலைப்பட்டுச்சினம்ன்றது உண்மையாக ஒரு வேதனையான விஷயம். அப்போ அது அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் இல்லாமல் இந்த கிராமத்து இந்த ஊர் புற வடிவங்களை திரும்பவும் ஒருக்கா ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த இதை நானும் பார்க்குறேன். இப்படி செய்கிறது ஒரு மிக சிறந்த வேலைன்னு தான் நான் இதை கருதுகிறேன். அப்போ அந்த நாடகங்களை இது பண்ணுறதுக்கு இப்படி ஒரு போட்டியை வைக்கிறது அதை நல்ல வகையில் ஊக்கப்படுத்தும்னு சொல்லி நான் என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி. உதயன்றதை விட நாங்கள் இதை ஒரு கலந்துரையாடல் இதை செய்ய வேணும். என்னென்னு சொன்னால் அந்த ஊர்ப்புறத்தில் இருக்கிற அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த படைப்பாக்கத்தை டெப் பண்ணி எடுக்கிறதன் மூலம் அந்த ஊரில் கலை நிகழ்ச்சி அதை ஒரு கொண்டாட்டமாக அந்த கலை நிகழ்ச்சியை செய்கிற அந்த மரபை திருப்பி கொண்டுருவோம். ஏன்னா இப்போ எல்லாமே எக்ஸசைஸாக போச்சு. இப்போ என்னென்னு சொன்னால் இந்த நாடகம் ஒரு படிப்பாக வந்தபடியாக அது ஒரு எக்ஸசைஸாக போச்சு. இப்போ எனக்கு ஒரு மாணவி சொன்னால் என்னென்னு சொன்னால் அவள் இப்போ பாஸ் அவுட் பண்ணி கார்னரை சேர்ந்த மாணவி, சார் நான் கண்ட ஊரில் நாடகம் போடுவேன். அந்த கண்டுபிடிக்க போகிறேன். அவள் சொன்னால் என்னென்னு சொன்னால் கிளாஸில் வச்சு தான் சொன்னாள், சார் அந்த ஊரில் நாடகம் போடுறோம் சார், ஆனால் எனக்கு தெரியுமா அது பிள்ளையான்ட்டு, நான் படிக்கிறேன்படி அது பிள்ளை, ஆனால் பார்க்க நல்லா இருக்குது சார். அப்போ என்னென்னு சொன்னால் அந்த அந்த க்ரியேட்டிவிட்டி அதுக்கு இருக்குது. அந்த க்ரியேட்டிவிட்டியை டெப் பண்ணி எடுத்தவன்ட்டு சொன்னால் அந்த 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 க்ரியேஷனோட அவ செய்ய வழிகட்டிச்சினவன்ட்டு சொன்னால் ஊரிலே அந்த கலை நிகழ்ச்சி ஒரு கொண்டாட்டமாக வரும். இப்போ நாடகம் படிப்பாக வந்து இப்படியோன்றது ஒரு பக்கம் இருக்குது. மற்றது இந்த அரச நிர்வாகத்துக்கே அது வந்துட்டுது. என்ன 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 பெருவிழா, நாடக விழா, பண்பாட்டு பெருவிழா. இப்போ பண்பாட்டு பெருவிழான்னு சொன்னால் அங்கே இருக்கிற அதிகாரிக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அவள் அங்கே இருக்கிற கொஞ்சம் பேரை பிடிச்சி விடுவா, ஆளை பிடிச்சி கொண்டு வான், கலைஞர்களை ஊரில் இந்த கலைஞரை பிடிச்சி கொண்டு வாண்டா, அவள் எப்படியோ கந்தையா பொந்தையா சிவபிராத பண்ணி கொஞ்சம் பேரை பிடிச்சி கொண்டு வேற இவ சொல்லுவீனா இப்படி நீங்கள் நிகழ்ச்சிகள் வைக்க வேணும். அவைகிட்ட போட்டால் தானே. அப்போ அவ சொல்லுவீனா அம்மா அம்மாவோ ஐயாவோ ஐயா நாங்கள் நிகழ்ச்சி வாரோம், ஆனால் ஆக்களை நீங்கள் தருவோம், ஆக்களை நீங்கள். அப்போ ஆக்களை நீங்கள் தருவோம்டா இவ ஐயாவோ அம்மா ஓடர் போடுவா என்னன்னு சொன்னால் ரைட். அன்றைக்கு வேலையில் இருக்கிற ஒருத்தரையும் அந்த நிகழ்ச்சி முடியும் மட்டும் என்ன கை அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க விடாத என்றா எல்லோரும் பெருவிரலோடய அங்கே வந்துருப்பினோம். அது இப்படித்தான் அங்கே நடக்குது. அவ இதுக்கு அப்பால் ஊர் கூடி கொண்டாடுற அந்த அப்போ இது அந்த ஊரில் அந்த அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு சொன்ன மாதிரி அந்த நவீன நாடகம் அது நீங்கள் அதை பற்றி அது ஒரு பயம்ன்றது கூட சொல்லி இவர் சொன்னார், அது பயம்ன்றது. அப்போ என்னென்றால் அவட பல்கலைக்கழக நடிப்பா, அப்போ எங்களுக்கு தெரிவிறா நாங்கள் விடுவோம். ஊர் நடிப்பா பல்கலைக்கழக நடிப்பா, அப்போ பல்கலைக்கழக நடிப்பு தான் சரி. ஒரு மாணவன் கேட்டான், சார் ஊர் நடிப்பு சரியா பல்கலைக்கழக நடிப்பு சரியா? அப்போ பல்கலைக்கழக நடிப்பு தான் சரி, அப்போ ஊர் நடிப்பு விடு என்ற அந்த பயம். அப்படி இல்லாமல் நீ இந்த நவீன நாடகத்தை விடு. இப்போ எங்களை போல் நவீன நாடகங்களுக்குள்ள வந்த குழுக்கள் நாங்களும் இதில் விடுவோம், எங்களை போல் இருக்கிற குழுக்களும் விடுவோம். அந்த ஊரில் அவனை எப்படியாவது தூண்டி அந்த நாடகத்தை செய்ய வைக்கும்.
அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ பேரும் கூட்டிகிட்டு வந்து அவையே தூண்டோம். அவன் முந்தி இந்த சமூக நாடகம் மட்டும் நகைச்சுவை நாடகம் மட்டும் செய்திருக்கிறோம். இப்போ நகைச்சுவை நாடகத்தில் தூசணம் பேசினா நாங்களும் அப்படி பேசியிருக்கிறோம். அதுகளை நாங்கள் கைட் பண்ணி அதுகளை வேண்டாமன்னு விடுவோம். ஆனால் அந்த ஊர் நாடகத்தில் உள்ள க்ரியேட்டிவிட்டி வரட்டும், அந்த ஊர் ஜனம் அங்கே சேர்ந்து அதை கொண்டாடட்டும். அப்போ அதுதான் இந்த எங்களோட நோக்கம். அதை செய்யலாமா, அரசியாண்ட விருப்பம் அதாக இருந்து அவர் அந்த ஊர் நாடகத்துலேருந்து இதுக்கு வந்து பேருந்து கவலைப்படுறார். இப்படி பிள்ளை ஒன்று நடந்துட்டுது. இப்போ இந்த நாடகம் வார தவறு இல்லை, இது அதை இல்லா பண்ணதான் பிரச்சனை. என்ன நினைக்கிறீங்கள் யோன்சன்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்னுடைய அரசியா சிறுவருமான என்னுடைய ஒரு சில அனுபவங்களை நான் முதல்ல பயந்து கொள்ளணும். நான் இந்த 80களின் கடைசி கால பகுதியில் நான் தீவு பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் வந்தது. அப்போ அந்த கடைசி கால பகுதியில் நான் தங்கியிருந்தது என்னுடைய உறவினரான பிரான்சிஸ் ஜனம் அவருடைய வீட்டு வளவுக்குள்ளான் 2 வீடு சகோதரங்கள்ட வீடு அங்கே தான். அப்போ ஒரு நாளும் பின்னேரங்களில் ஜனமங்கள்ட வீட்டில் எப்போவுமே நாடகக்காரர்கள் அநேகமாக இருப்பினோம். அப்போ அதில் நான் அடிக்கடி சந்தித்த உருவம் அரசியா சார். அடிக்கடி வருவேன், சைக்கிளில் வந்து 2 பேரும் பகுதி விட்டு காய்ச்சி எப்போவுமே அவற்றை சிரிப்பொலியும் பக்கத்து வீட்டை கேட்டுக்கொண்டு இருக்கும். அவை மட்டும் இல்லை, ஃபெர்மினஸ் இப்படி கன பேர் வந்து அப்போ அந்த நேரம் எனக்கு இவையோட அந்த நாடகத்தில் ஆழங்கள் அதுகள் எதுவுமே தெரியாத நேரம். அப்போ அவரோட அந்த இதில் நான் கூட பழகினேன். அப்போ அதில் நான் ஒரு நடிகனண்டே தெரியாமல் பழகிறது, பாடி விட்டு கதைச்சி திருப்பி போவார். அவையோட கடைக்கு வேறு கடை இருந்தது பக்கத்தில். அப்போ அப்படியான ஒரு தொடர்பு தான் ஆரம்பத்தில் இருந்தது. அப்போ பிறகு நான் இந்த உயிர்த்தமிழர் கூத்து பட்டறையில் கொஞ்ச காலம் பயந்த நேரத்தில் எனக்கு நாடக ஆர்வம் இருக்கின்றதை அவர் கண்டுகொண்டு பிறகு கூட நெருக்கமாக கதைப்பார், பிள்ளை விடயங்களெல்லாம் கதைப்பார். பிறகு திருமுறை கலாமன்றத்திலேயும் நாடகங்கள் பார்க்க வருவார், கதைப்பார், விமர்சனங்களையும் சொல்ல வைப்பார். அப்படியான தொடர்பு நீண்ட காலமாக இருந்தது. அப்போ அவருடைய நாடகங்களை பார்த்த வேளையில் எனக்கு உண்மையிலேயே நான் அவற்றை முழுமையான நடிப்பை பார்த்தேன்னு சொன்னால் சார் சொன்ன இந்த ஆய்மில் தான். இப்போ இந்த ஆயும் அந்த நாச்சார வீட்டில் தான் அவருடைய அந்த முழுமையான நடிப்பை நான் பார்த்தேன். அப்போ அதை விட நான் இந்த பிரான்சிஸ் ஜனத்தை ஆவணப்படுத்துறதுக்காக கொஞ்ச காலம் அவரோட அவற்றை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு அப்புறம் அது ஒரு புத்தகமாக கொண்டு வந்து நாங்கள். அப்போ அப்பேக்கு அவருக்கு அப்போ மறந்து போயிருந்தது. ஆனால் பல நினைவுகளை கொண்டு வரைக்குள்ள நீங்கள் இப்போ சொன்னது மாதிரி பிரான்சிஸ் ஜனமும் வந்து இந்த கிராம நாடகங்களோடு நடித்த ஒரு ஆள். அப்போ அவர் ஆரம்பத்தில் விழாநில பள்ளிக்கூட நாடகங்கள் நடிச்சுட்டு அப்புறம் கொய்யா தோட்டத்தில் இருக்கைக்குள்ளே கொய்யா தோட்டம் இந்த அவையோட ஒரு வகை சினிமா பாணி நாடகங்களோட கூட இருந்தவர். பூந்தாஞ்சோசைப்பட கூத்தில் நடித்தவர், மரியசியோட பஷன் பிள்ளைகள் நடித்தவர், அவர் எல்லாத்துக்குள்ளேயும் போய் வந்தவர். அப்போ அவர் அந்த தன் நேர்காணலில் சொல்கிறார், அவருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்த ஒரு விஷயம் இந்த இவையோட வண்ணை கலைவாணர் நாடக மன்றத்தில் அவை திப்பில் சுல்தான் நாடகம் பழகி கொண்டிருந்த நேரம் ஒரு பெண் ஒரு ஆளைத்தான் அந்த அரசிக்கு நடித்து கொண்டு இருந்ததாம். பெண் பாத்திரத்துக்கு பெண்ணே நடிக்க வச்சு கொண்டு இருந்த நேரம் ஒரு நாடகம் மேடுகிற போகிற ஒரு மிக சொற்ப நாட்களுக்குள்ள அங்கே நடித்த ஒரு ஆளோட அந்த பெண் ஓடி போயிட்டு. இப்போ இவைக்கு அது ஒரு பெரிய சங்கடமான சூழலில் தானே பிரான்சிஸ் ஜனத்தை சந்திக்க வந்து இந்த பெண் பாத்திரத்தை நீ செய்யணும்னு சொல்லி இவர் அப்போ ஆரம்பத்தில் கூட பெண் பாத்திரம் தான் செய்திருக்கேன். அப்போ அந்த குறுகிய காலத்துக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பழகி தான் செய்தேன்னு அவர் சொல்லுவார். அப்போ அவர் அதில் சொல்கிறாருண்டா ராசையோட குரல் இடி மாரி கேட்குமான், ஒரு வகை சர்வாதிகார நிறையா தான் அந்த அரசியோட குரல் ஒரு இடி மாரி கேட்குமாட்டு தான் முதல் தர வந்து அப்படி ஒரு நெறியாள்கையில் நான் நடிக்கலைன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தான் நினைச்சதை செவிக்கிற மாதிரி கடுங்கோபத்தோட ஆக்களை அணுகிற ஒரு நிறைய இதில் தான் நடிக்க இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அப்படி ஒரு அந்த அவரை பற்றி சொல்கிற அந்த அதில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் எடுத்து அக்கறை, அந்த தூணுகள் எப்படி வரணும், தூணில் கண்ணாடி வச்சிருக்கணும், அதில் பூக்கள் இருக்கணும், இதெல்லாம் அவர் அந்த ஒவ்வொன்றையும் சேவித்த முறைகள் எல்லாம் இவர் சொல்கிறார். அப்போ தான் அப்படி ஒரு நேர்த்தியான நாடக இதில் அதெல்லாம் தான் முதல் நடித்தது என்று சொல்லி சொல்கிறார் அந்த திப்பு சுல்தான். அப்போ அந்த அவற்றை அனுபவங்களில் இருந்தும் நாங்கள் பார்க்க தெரியும். இப்போ பிறகு அவற்றை நாங்கள் நீண்ட காலம் எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர் அடிக்கடி சந்தித்த நாங்கள் செமனான் சார் சொன்ன ஒரு விஷயந்தான், அவர் இறப்பதற்கு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கு கொஞ்சம் அடிக்கடி வருவார், மன்றத்துக்கு வருவார், இல்லை எந்த வீடும் தெரியும் வருவார்.
அப்போ வந்த ஒருக்கா அவர் எழுதின ஒரு கட்டுரை போல ஒன்று என்னட்டே கிடக்குது. நான் இங்கே அந்த ஃபோட்டோ காப்பி எடுத்து கனவிரட்டையும் கொடுத்துருப்பார். அவர்கிட்ட ஒரு பெரிய மெனக்கவலையே அதில் எழுதியிருந்தார். அது என்னட்ட இப்போ இருக்குது. அந்த கவலை சார் சொல்கிறது தான். அதாவது எனக்கு அது சந்தர்ப்பம் தெரிய இல்லை, நீங்கள் இப்போ நாடகம் நடித்ததுனால வந்தது தெரிய இல்லை. ஆனால் ஏதோ இளமாக்கள் தான் நடித்ததையோ தான் சொல்கிறதையோ கொஞ்சம் நக்கலாக பார்க்குறாங்க. தான் சொல்கிற விஷயத்த இன்றைக்கு அப்போ சில வேளை சண்முகலிங்கம் சாரும் அவங்களோட சேர்ந்து சிரிக்கிறார் என்ற மாதிரி ஒரு மன ஆதங்கத்தோடு அவர் கடைசி நேரத்தில் இப்போ இந்த சந்ததி வந்து தன்னை பெருசாக இது பண்ணலைன்ற ஒரு வேதனையை அவர் அதுக்குள்ளே சொல்லியிருந்தார். அப்போ அதுதான் நான் அவரோட அந்த கடைசி காலங்களில் கழிச்சு கொண்ட விஷயம். அப்போ அது உண்மையிலேயே அவர்கிட்ட இருந்த ஒரு மன ஆதங்கம்தான். அதே நேரத்தில் இதையெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஆற்றுவைக்காக ஒரு பேட்டி அவர் எடுத்து போட்டுனாங்க. அப்போ அந்த அதுலேயும் பேர் சொல்கிற இந்த வண்ணை கலைவாணர் நாடக மன்றத்தில் இருந்து வந்தபோது அவை அந்த சின்னமணியை கொஞ்சம் பேர் அவருக்கு எதிராக அந்த முரண்பட்டது. இப்போ நிறைய விஷயங்களை வில்லுப்பாட்டுகள் நாடகங்கள் நிறையவே செய்து கொண்டு வந்திருக்கணும். இவர் இதுலேருந்து விலகினோன்னு அது கணக்க இல்லாமலும் போயிட்டு லோனான் மட்டும்தான் இவரோட சேர்ந்து வந்திருக்க வேணும். அப்போ அது இவருக்கு ஒரு பிற்பட்ட காலத்தில் சார் சொன்ன மாதிரி அவர் அதை யோசிக்கிறார். தான் அங்கேருந்து வந்தது, ஆனால் இன்றைக்கு ஆக்கள் தண்டை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய வயசும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு பின் வயதில் வீட்டில் குடும்பங்களோடையே சில வேளையில் ஆக்கள் முரண் வர்றது இருக்குது. பிள்ளைகள் என்ன கவனிக்குது இல்லை என்று சொல்கிற முரண்பாடுகள் இருக்குது. இப்போ அப்படியான உண்டாக கூட அவர் இருக்கலாம். இப்போ ஆனால் உண்மையிலேயே அவர் ஒரு நேர்த்தியான நடிகன். நான் அந்த குத்துவிளக்கு படத்தில் ஒரு காட்சி வருது, நீங்கள் பார்க்கலாம். அதில் அந்த இருக்கு சீரி இருக்குது என்னட்டு அது யூடியூப்லேயும் இருக்குது, பார்க்கலாம். அது அதில் அந்த ஒரு கல்லுற ஆள் பானையிலேருந்து ஏறி அதே மாதிரி உடுப்பெல்லாம் அதில் நீட்டாக போட்டுக்கொண்டு அதில் வர ஒரு பெரிய சீன் கணக்கே இல்லை. ஆனால் அந்த கல்லுக்காரன் மிக சிறப்பாக அது பார்க்கக்கூடியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அப்படி அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகன். அதுக்கான வேறு ஒரு சில நாடகங்கள் நினைக்கிறேன், வைதேகி எல்லாம் செய்த நாடகங்கள் எல்லாம் வேட உடதுறவான ஆலோசனைகள் அதுகளெல்லாம் நிறைய அவரோட கதைச்சு நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த சார் சொன்ன அந்த ஒரு விஷயம் இருக்கிற அந்த அவருடைய ஸ்டாக் கரெக்டர்ஸ் அதெல்லாம் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இவை எல்லாருமே கலையரசின் முறைமை கூடாக வந்தாக்கள். அப்போ அவை பம்மல் சம்பந்தம் மொழியார் அங்கே அப்புறம் அரை சண்முகம் அவங்க கிட்டத்தட்ட அப்படி ஒரு சினிமாவுக்கே அதை கொண்டு போனதானே அந்த ஸ்டாக் கரெக்டர்ஸில் தன்மையை தான் இவை அந்த காலத்தில் அதை சரியென்று பிடிச்சி வச்சிருந்த வேண்டு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயம் பெரும் ஜனமங்களோடத்தில் சொல்கிற கலையர் சொன்னலிங்க மேலாத கட்டத்தில் நாடகங்கள் செய்த முடியும், மேக்கப்புக்கு ஆக்கள் முன்னுக்கு போய் நிற்கிறதாம், பார்த்து போட்டு அப்படியே நெத்தியில் தட்டி விடுகிறான், சரி என்று விடுகிறேன். அது கலையரசு சொன்னலிங்கம் செய்ததாக தான் சொல்கிறேன். அடுத்தது இந்த கலையரசு சொன்னலிங்கத்திட்ட கடைசி காலம் அவர் இவையோட கதைக்கிறதுல மிகப்பெரிய தாகமாக இருந்தேன். அதையும் எங்களோட சொன்னவர். அப்போ தானும் இன்னொரு ஆளையும் சொல்கிறவர் தாங்க தான் போகிறதாம். சனி ஞாயிற்றுக்கிழமையில் போனால் வரப்பட மாட்டேறாம். இருந்து பழைய கதைகள் கதைச்சி இது பண்ணி அவரோட ஒரு ஞாயிறு தாங்கள் போகையில்லைன்னு சொன்னால் கலையரசு ஐயா வந்து சரியாக கவலைப்படுவார் என்று சொன்னார். அதெல்லாம் இந்த அவரோட பெற்ற அனுபவங்கள். அப்போ உண்மையிலே இந்த 100வது வருஷம் அவரை நினைவுகூர்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள் இப்படி இந்த பல நடிகர்கள் பல அனுபவசாலிகளை இழந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இருக்கிற ஒரு காலத்துக்குள்ளேயே நாங்கள் பலரை இழந்து கொண்டு இருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். அந்த அனுபவங்களை பெறத்துக்கு நீ ஆக்கள் இல்லை. அப்போ இந்த சூழலில் இப்போ சார் இப்போ யோசிச்சப்போ எனக்கு இதில் நான் இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னுக்கே இந்த கருத்து இருந்தது. அதாவது இந்த படித்து ரங்குக்குள்ளாரெல்லாம் வந்தாக்கள் கிராமத்தில் நாடகங்களை போட்டாக்களை பயப்படுத்தி போட்டாங்க. இந்த கருத்தை பழமையாக சொல்கிறது. இந்த இப்போ உதாரணமாக அரியாவில் காசிப்பிள்ளை அரங்கு சரஸ்வதி அவையோட இதுகளில் நிறைய போட்டி. இப்போ ஒரு 76ஆம் ஆண்டு போட்டியை பற்றி அனுபவத்தில் சொல்லியிருந்தது. அது கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் 60 நாடகத்துக்கிட்ட போட்டிக்கு வந்ததான். அப்போ அது மன்னார்லேருந்து கூட வந்தேன்னு சொல்லி அப்போ கிட்டத்தட்ட இப்படி ஒரு கிராம நாடகமாக தான் போட்டிருக்கணும். அப்போ அது எத்தனையோ டூர்னமெண்ட் போல் வச்சு தான் ஃபைனல் எடுத்திருக்கணும். அப்போ அப்படி செய்கிற ஒரு நாடக போக்கு இல்லாமலே போயிட்டு. இப்போ நான் 80களின் கடைசியில் நான் யாழ்ப்பாணம் வந்த காலத்திலேயே காசிப்பிள்ளை அரங்கில் ஒரு நாடகம் பார்த்தேன்னா விடி விஸ்வா அதில் கதாநாயகன் நடிக்கிறார். விடி விஸ்வாண்டு அரியாவில் ஃபேமஸ் நடிகர். அப்போ அந்த காசிப்பிள்ளை அரங்கில் இந்த சினிமா பாட்டு போகுது.
ஒரு கார் உண்டு அப்படியே மேடையில் வந்து நிற்குது. இவருக்கு பூவை வச்சு கொண்டு அந்த காரில் இருக்க அவள் காதலி வாரா, அந்த பாட்டு போகும். உண்மையான கார் சார். சார் உண்மையான கார் வந்து அதில் ஏறுது. நான் சரி உண்மையான கார். அப்போ அது எனக்கு அது இப்போ ஆச்சரியமா இருக்கேன்னா அந்த நேரம் ஆக்களை தான் ரசித்தாங்க. இப்போ இந்த சாருக்கு அந்த பிள்ளை சொன்ன மாதிரி நான் என்ன யோசிக்கிறேன்டா, அது அந்த ஊராக்களை அது என்டர்டெயின், அவனை மகிழ்ச்சிப்படுத்தினது அது. அப்போ அந்த விஷயங்கள் இல்லாமல் தானே போச்சு. இப்போ எங்களுக்கு அதில் பிள்ளை சரி இருக்கலாம், ஆனால் அவன் சந்தோஷமாக இங்கே காரண்டெல்லாம் சொல்லி அவன் சிரித்து பார்க்குற ஒரு தன்மை அந்த கிராம அரங்கில் இருந்திருக்குது. நல்ல ஒரு விஷயம் நீங்கள் அப்படி யோசிக்கிறது. ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம், இப்போ நாங்கள் தொடங்கக்குள்ளே இதுகளை இதண்டாவிட்டாலும் இந்த இப்போ எங்களுக்கு ஒரு சந்ததி இடைவெளி ஒன்று வந்துடுச்சு. இப்போ நாங்கள் அந்த நீங்கள் போட்ட அந்த நாடகங்களோட தொடர்புடைய ஆக்கள் இன்றைக்கு எத்தனை பேர் உயிரோடு இருக்கணும்ன்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் இருக்கணும் இல்லையன்று இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாஷூரில் எல்லாம் 2 பேர் இருக்கணும். அப்போ இது ஒரு நல்ல தொடக்கி அதுக்குள்ளால ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டாலும் இது வர தொடங்கிட்டு இருந்தால் ஒரு நல்ல விஷயம். உண்மையிலேயே இந்த நாளில் நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்தது நல்ல விஷயம். அது என்னுடைய அதில் வந்து நான் சுந்தரம் ஹவுஸுக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்தவர் வந்து அரசாங்கம். அதே மாதிரி லோன் மாநிலத்தில் சமணிகம் சமத்தில் வசூல் போவார். மற்றது வந்து குணராஜா இந்த மட்டும் குணராஜா அவருக்கு காலம் அளித்தது திணைவிலை செஞ்சது குணராஜா. அவர் வந்து இன்னொரு ஹவுஸுக்கோ உண்டாக்கான் சைக்கிளை வெளியிடணும். இன்னும் 6 கூட தான் நிறுத்துவாங்க. நான் சும்மா போய் நான் கிரிக்கெட் பிளேயராக நான் சும்மா போய் கதையாக கேட்டினேன். இவரை திரும்பி பார்த்து போட்டு வாழ்த்து கூப்பிட போட்டு ஃபர்ஸ்ட் ட்ராமா வந்து மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். அது இந்த பழக்கி நடிக்க பண்ணி எனக்கு பெஸ்ட் ஆக்டர் அதில் கிடைக்கப்பட்டது மறக்க முடியாத அனுபவம். அதே பிறகு ஹோட்டலிலோ இந்த ஹோட்டல் சொன்னீங்க இப்போ திருவள்ளுவருக்கு ஒரு காட்சியை பற்றி செய்தார். அதே அந்த ஹோட்டலில் வந்து நடிக்க அதோடைய லைட்டில் உள்ள போகிற காட்சி கொண்டு லைட்டில் ஊது போட்டு கத்தியை மட்டும் காட்டக்க கத்தி மட்டும் ஆடியன்ஸுக்கு பிரதிபலிக்கும். அந்த எஃபெக்டை காட்டினவர் அது. அதை பார்த்துட்டு அந்த சிவஸ்ரீலேருந்து கிளம்புன்னு வந்தார்கள். வேதாளம் சொன்ன கதையை பார்த்து நாடகத்தை செய்தவர் அவையில் வந்து சைக்கோட்ராபன் இந்த வேதாளம் மரத்தில் இருக்கிற அந்த காட்சியை ஸ்டில்லா அப்படி செய்யலாம்னா காட்டி கொடுத்தவர் அரசன். அதில் கடைசியாக அரசாங்கம் அப்படி சொல்ல இல்லை, உங்களுக்கு தெரியுமா தான் நல்ல ஒருக்காக இதில் அடிக்கடி பிற்காலத்தில் என்னோட செய்தி ஒரு திரைப்படம் செய்தவர். அந்த திரைப்படம் தான் மரமரக்காடு. அதான் என்னுடைய முதல் திரைப்படம். அது நான் அவர் எனக்கு என்ன போனால் என்னுடைய நாடகத்துக்கு அதான் தந்தைன்னு சொல்லுவாங்க, குருவானு சொல்லலாம். அப்போ 2 செய்தி நடிக்கிற காட்சிகளில் எனக்கு வரும். அப்போ பிறகு நாங்கள் அடிக்கடி சொல்லுபடி டிவி ஸ்டுடியோவில் போய் பேப்பர் வாசிப்பேன். பிறகு என்ன மாற்றி போட்டு சைக்கிளில் கூட ஓடுறதை காண்றேன், இல்லை சைக்கிளை ஒட்டி கொண்டு வரதான் நான் கூட கண்டிருக்கிறேன். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பேப்பரை தந்தேன். அந்த பேப்பரில் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் நான் வழியாக வாசி போட்டு வச்சிரன்னு சொன்னேன். பிற்காலத்தில் துவப்படும் எங்கே வசியன் கையில் இதுவரைக்கும் அம்புடை இல்லை. அந்த மெனவுத்தல் தான் இன்றைக்கு வேற அரசனையில் ஊராதானுங்களா செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த அவருக்கு செய்கிற ஒரு ஆண்டு மரியாதையாக இருக்கவர்களுக்காக தான் ஒன்று வந்தான். உண்மையாக ஒரு இன்று மாமனிதர் அரசையாவின் 100ஆண்டு நினைவு பகிர்வு நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசையா வந்து அவர் நாடகரங்க கல்லூரி போன்ற நவீன நாடக ஸ்தாபனத்தில் அவர் இருந்து வேலை செய்தாலும் கூட அவர் ஊர் நாடகங்களில் கலவாணன் நாடக மன்றம் என்று சொல்லி ஊர் நாடக மன்றத்தில் மிகுந்த ஈடுபாட்டோடு மிகுந்த ஒரு தன்னார்வத்தோடு செயல்பட்டு வந்த ஒருவர். அவருக்கு பின்னாட்களில் வந்து
அந்த ஊர் நாடகங்கள் இன்று நலிவடைந்து விட்டன, அல்ல இல்லாமல் போய்விட்டன என்ற ஒரு கவலை இருக்கு. மறுபுறம் நாங்கள் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், இன்றைக்கு சமூகத்தில் மனிதர்கள் தனித்து போயிருக்கின்றார்கள், ஊர்களில் மனிதர்கள் தனித்து போயிருக்கின்றார்கள். அப்போ அந்த முன்பு இந்த ஊர் நாடகங்களில் ஆக்கள் கூடி கொண்டாடுவது ஒரு இயல்பான அந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டாடுறது ஒரு இயல்பான வழக்கமாக முன்பு இருந்தது. இன்றைக்கு அது இல்லாமல் போச்சு. அந்த மரபை நாங்கள் திருப்பி கொண்டு வருவதன் மூலம் அந்த ஊர்கள் கூடி கொண்டாடுவது, அந்த கொண்டாடுவதன் மூலம் அவர்களுக்கிடையில் ஒற்றுமை வருவது, அவர்களுக்கிடையில் உறவு ஏற்படுவது, அந்த உறவு நிலை நின்று அந்த ஊரின் முன்னேற்றத்தை பற்றி அவர்கள் சிந்திப்பது, அப்படியான நிலைமை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இதில் நாங்கள் சொல்கிறோம் என்னென்று சொன்னால், அந்த ஊர் கூடி அந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதும், ஊர்கள் கூடி அந்த தேசத்து கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் இந்த தமிழ் சமூகம் முன்னேறுவதற்கான ஒரு முயற்சியைத்தான் நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அப்போ இதற்காக நாங்கள் என்ன செய்ய முயல்கிறோம் என்று சொன்னால், அந்த ஊர் நாடகங்கள் பற்றிய ஒரு போட்டியை நாங்கள் நடத்த முனைகின்றோம். அப்போ அந்த ஊர் நாடகங்களில் முன்பே காணப்பட்ட அந்த படைப்பாற்றல், அந்த படைப்பாற்றல் தன்மையை வெளியில் கொண்டு வரதன் மூலம், அந்த படைப்பாற்றலில் ஈடுபடுற கலைஞர்களை நாங்கள் இனங்காணுவதன் மூலம் அந்த ஊர் மக்கள் சேர்ந்து அதை ஒரு கொண்டாட்டமான நிகழ்ச்சியாக நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நாங்கள் மீள கொண்டு வர நாங்கள் முயற்சி செய்கின்றோம். அந்த ஊர் நாடகங்களை பற்றி நண்பர் கலைஞர் கலாநிதி ரதிதரன் விளங்கப்படுத்துவார். இப்போ எங்களை பொறுத்தளவில் பெரும்பாலான நல்ல கலைஞர்கள் ஊருக்குள்ளே இருந்தான் வந்திருக்கிறோம். இப்போ சேரும் சரி, நானும் சரி, அரசையாவும் சரி, பிரான்சிஸ் ஜனவும் சரி, குழந்தை சேரும் சரி, சொர்ணலிங்கமும் சரி, எல்லோரும் அந்த ஊர் நாடக இதுகளில் இருந்தான் வந்திருக்கணும். அப்படி என்னென்றால் அந்த ஊர் நாடக முறைகளை இப்போ அரசியாக இருந்த பெரிய கனவு என்னென்றால், இங்கே இருந்த முதல் அவர் கலைவாணர் நாடகமன்றத்தில் இருந்து அவர் விலகி என்றதை விட அவர் நவீன நாடகங்களோட செய்கிறதுக்கு வந்தது. அதால் அந்த ஊர் நாடகங்களை செய்தது ஒரு பெரிய பாதிப்பாக வந்தது. அந்த கலைவாணர் மன்றத்தில் இருக்கிறவ இவர் மீது சொன்ன ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போட்டீங்கள், எங்களோட நாடகங்கள் இல்லைன்னு. அப்போ அப்படியான அந்த கவலை அரசியாக அடிக்கடி அதை அந்த கவலைப்பட்டிருக்கிறா, தான் இப்படி விட்டு வந்தால் அங்கே நாடகம் நடக்க இல்லைன்னு. அதே மாதிரி இப்போ நிறைய நவீன நாடகங்கள வருகை, அதை கண்டுட்டு கிராமங்களில் ஊர்ப்புறங்களில் நாடகங்கள் செய்தாக்கள் எல்லாம் நிறைய அவன் நினைக்கிறோம் என்னென்றால், இதுதான் நாடகம், அதாவது நவீனமாக வாரதான் நாடகம், கிராமங்களில் வாரது தாங்கள் போடுற நாடகம் இல்லைன்ற ஒரு பிரச்சனை அவர்களுக்கு வேற தொடங்கிட்டுது. அப்போ அதுவும் இந்த நவீன நாடகமும் ஒரு காரணம், இந்த இப்படி அந்த கிராமப்புறங்களில் இருக்கிற ஊர்ப்புற நாடகங்கள் இல்லாமல் போகிறதுக்கு. அப்போ இந்த ஊர்ப்புற நாடகங்களை ஊக்குவிக்கிறது மிக முக்கியம். என்னென்னா, அங்கே இருந்து தான் எல்லா இடமும் கலை வெளிப்பாடுகள் வருது. அப்போ அந்த கிராமத்தில் இயல்பாகவே வருகின்ற அந்த கலை வெளிப்பாடு, உணர்வு வெளிப்பாடு, ஒன்றாக கூடுறது, எல்லாருமே சேர்ந்து ஒரு நாடகத்தை உருவாக்குறது, கிராமமே கூடி பார்க்குறது, இப்படி இருக்கிற அந்த வளமே அப்படியே இல்லாமல் போயிட்டுது. அதுக்கு பதிலாக அப்புறம் வேறு இதுகள் தான் அதுக்கு பதிலாக பிரதியீடு செய்யுது. அப்போ இந்த நேரத்தில் இப்படி ஒரு நாடக போட்டி மாதிரி, இது ஒரு போட்டின்னு சொல்கிறது ஒரு ஊக்குவிக்கிறதுக்கான படிமுறையை தவிர ஒரு போட்டின்றது அது ஒரு முக்கியமான விஷயம் அல்ல. ஆனால் அதை ஒரு ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை, ஆரம்ப வழிமுறையாக தான் இதை கொள்ளப்படுது. அப்போ இந்த நாடகங்களை பொறுத்தவரை எப்படியான அந்த ஊர்ப்புற நாடகங்கள் இருக்கணும்ன்றது மிக முக்கியம். என்னென்னா, கிட்டத்தட்ட நவீன நாடகங்களாக அது இருக்கக்கூடாது. நவீன நாடக குழுக்கள் அதில் ஈடுபடாமல் கிராமங்களில் இருக்கிறவர்களே, அந்த ஊர்ப்புறங்களில் இருக்கிறவ ஒன்று கூடி இந்த நாடகங்களை உருவாக்குறது கூட எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி வார நாடகத்தை தான் கூட எதிர்பார்க்கப்பட்டது. அதே மாதிரி ஊர்ப்புற நாடகங்களில் இந்த சினிமா பாட்டுகள் போட்டு அப்படி இப்படி பாடி ஆடுற வழக்கம் இருக்குது. அதுகளை தவிர்த்து அங்கத்தே சமூக வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி அந்த நாடகங்கள் வெளிவாகிறது மிக ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ இதை செய்கிறதுன்ற மிக முக்கியமான நோக்கம், திரும்பவும் எங்களோட கிராமப்புற ஊர்ப்புற கலைகளை
வளர பண்ணுறதன் மூலம் எல்லா வகையான எங்களோட பழைய முறைமைகளையும் படிப்படியாக ஒரு இடத்துக்கு கொண்டு வரலாம். ஆனால் ஒரு ஆள் கேட்கலாம், இந்த காலம் மாறி போச்சு, நவீன உலகம் வந்துட்டுது, வேறு மாதிரியான ஒரு உலகம் இப்போ உருவாகி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் திரும்பவும் பழைய இடத்துக்கு போகிறீங்களேன்னு கேட்கலாம். இது பழைய இடம் இல்லை, இதுதான் சரியான இடம். ஏனண்டா அது ஒரு ஒரு ஊர்ப்புற வடிவம் உண்டு எப்படி அழிஞ்சதுன்றது உண்மையாக அது ஒரு செயற்கைத்தனமான அழிவு. அப்போ அதை விட்டிருந்தால் அது உண்மையாக வளர்ந்து வந்திருக்கும், தன்பாட்டிலே வளர்ந்து வந்திருக்கும். ஆனால் அதில் இந்த நவீன நாடகங்கள் வேறு சில காரணங்களுக்கால அது போய் நிறைய ஊர்ப்புற கலைஞர்கள் வாய் விட்டு நேரடியாக சொல்லி இருக்கணும். ஏனண்டா இப்படி தாங்களே நீ நாடகம் போட்டால் இது சரியில்லை, ஏனண்டா அது நவீன நாடகம் தான் சரியானது, இந்த நாடகங்கள் எல்லாம் பிழை, இதெல்லாம் பிழையான கருத்துக்களை வச்சுருக்கு, இப்படியான நாடகங்கள் எல்லாம் பொருத்தம் இல்லாண்டெல்லாம் அந்த ஆக்கள் ஃபீல் பண்ணியிருக்கணும். நிறைய பேர் அதை பற்றியெல்லாம் காய்ச்சிருக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு முயற்சியாக இதை எடுத்து பார்ப்போம், இந்த முயற்சி எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். நான் நினைக்கிறேன் இதில் எல்லாருமே பங்கு பெற்றது நல்லது. ஊர்ப்புறங்களில் இருக்கிற, குறிப்பாக ஊர்ப்புறங்களில் இருக்கிற நாடகக்காரர்கள் திரும்பவும் தங்களோட நாடகமன்றங்களை ஒருங்கிணைச்சு அந்த ஊரில் முந்தி நாடகம் செய்துட்டு திருப்பினோம் அவைகளோடு இணைஞ்சு இப்போ இருக்கிற இளைய சமூகம் இந்த நாடகத்தை உருவாக்கினா மிக ஆரோக்கியமாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.